ஹாய் நம்மளோட லைஃப்ல நம்ம சந்தோஷமா இருக்கிறது நம்மளோட கையில தாங்க இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து சந்தோஷம் இல்லாம சோகமா இருக்கிறதுமே நம்ம கிட்ட தான் இருக்கு. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளோட எல்லாரோட ஒரு கோல் கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல நீங்க வந்து என்ன வேணாலும் கோல் வச்சிருக்கலாம். அது வந்து நீங்க ஒரு பணக்காரன் ஆகலாம், இல்ல அந்த இடத்துல இருக்கணும், அந்த பொசிஷன்ல இருக்கணும்னு உங்களுக்கு என்னதான் கோல் இருந்தாலும் அதுக்கு அல்டிமேட்டா ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கணும். அது என்னன்னா, நீங்க வந்து ஹாப்பியா இருப்பீங்க. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஹாப்பியான ஒரு பர்சனா இருப்பீங்கன்றதா உங்களோட எண்ட் கோலா இருக்கும். கமான், நம்மளோட எல்லாரோட லைஃப்லயுமே ஒரு கோல் என்னன்னா, நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும்னு தான் இருப்போம். ஆனா நம்ம இப்ப ஹாப்பியா இருக்கோமா? நீங்களே இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க வந்து ஹாப்பியா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்லன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு நீங்களே வந்து உங்கள சோகமா வச்சிட்டு இருப்பீங்க. கமான், this video is going to help you. நீங்களும் நானும் நம்மளோட லைஃப்ல ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனா மாற போறோம். So let's get started. இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது நம்ம வந்து மற்றவங்க மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருப்போம் பாத்தீங்களா? அதுதான் இருக்கிறதுலே பெரிய தப்பு. அதுதான் வந்து உங்களோட ஹாப்பினஸை ரொம்பவே கெடுக்குது. ஏன் அப்படின்னா, நம்மளோட ஹாப்பினஸ் நம்ம கிட்ட இருக்குன்னும் போது நம்ம வந்து மற்றவங்க கிட்ட அதை வச்சிருந்தோம்னா கண்டிப்பா அந்த பர்சன் வந்து நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதனாலே நம்ம வந்து அன்ஹாப்பியா தான் இருப்போம். நம்ம எப்பயுமே நம்மளோட ஹாப்பினஸை நம்ம கிட்ட தான் இருக்கணும். அதாவது நம்ம வந்து நம்ம மேல மட்டும்தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கணுமே தவிர மற்றவங்க மேல நமக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இருக்கக்கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பர்சன் மேல நீங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து அதுல லைட்டா ஒரு 50% கம்மியா பண்ணா கூட நீங்க உட்காந்து ஃபீல் பண்ண போறீங்க. நீங்க வந்து அந்த பர்சனை வந்து பேசலன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, இல்ல அந்த பர்சன் உங்க கூட வெளியே வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணி உங்களோட சந்தோஷத்தை நீங்களே கெடுத்துட்டு இருக்கீங்க. எப்பயுமே ஒரே ஒரு விஷயம், நீங்க வந்து லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, மற்றவங்க மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன், அது வந்து உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க கொலீகா இருக்கலாம், இல்ல உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல உங்க பார்ட்னரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்க மேல எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே வச்சுக்காம உங்க மேல எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கோங்க. உங்க மேல எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துக்கிட்டே போகும். அதாவது நீங்க வந்து நான் இன்னைக்கு இந்த டாஸ்க்லாம் முடிப்பேன்னு சொல்லி நீங்க வந்து உங்க மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சீங்கன்னா அந்த டாஸ்க்லாம் முடிச்சோன்னே உங்களுக்கே ஒரு ஹாப்பினஸ் வரும். அதனால எப்பயுமே மற்றவங்க மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கவே வைக்காதீங்க, உங்க மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைங்க. செகண்ட், நம்மளோட லைஃப்ல நம்ம ஏன் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம வந்து ஒரு அன்ஹாப்பியான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கோம்னு பார்த்தோம்னா, நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தெல்லாம் விட்டு நம்ம கிட்ட இல்லாத விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்களா? அதுக்கு எல்லாத்துக்கும் உட்காந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். கமான், நம்ம கிட்டயே நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்காம நம்ம கிட்ட இருக்காது. சில விஷயங்கள் கண்டிப்பா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் கிடைக்க போகுது இல்லை லைஃப்ல. அது வந்து மேபி உங்களோட இன்செக்யூரிட்டிஸா இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட வந்து ஒரு வீடு இல்லாம இருக்கலாம், கார் இல்லாம இருக்கலாம், பைக் இல்லாம இருக்கலாம். எனிதிங் உங்ககிட்ட இல்லையோ அந்த விஷயத்த நினைச்சு நீங்க ஃபீல் பண்றதை ஸ்டாப் பண்ணும். ஆனா உங்ககிட்ட ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு ஃபேமிலி இருக்கும், நல்ல ஒரு வீடு இருக்கும், இல்லை ஏதோ ஒரு நீங்க வந்து ஒரு ரூஃப்குள்ள அட்லீஸ்ட் இருக்கீங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் அது கூட இல்லாம இருக்காங்க. சோ நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்றதை ஸ்டாப் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை நினைச்சு நம்ம வந்து கிரேட்ஃபுல்லா இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல நம்ம பாசிட்டிவா தான் இருப்போம். இது ஒரு விஷயம். நீங்க வந்து சிம்பிளா யோசிச்சு பாருங்க. நீங்க என்னைக்காச்சும் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கீங்க, அதாவது என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்க உட்காந்து ஃபீல் பண்ணீங்கன்னா அன்னைக்கு உங்ககிட்ட உங்களை சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து யோசிச்சு உங்ககிட்ட என்னென்ன இருக்குன்றதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி நீங்க உங்க மைண்டுக்கு சொல்லுங்க. ஓகே, என்கிட்ட நல்ல வீடு இருக்கு, இங்க நல்ல பேரண்ட்ஸ் இருக்காங்க, இப்படிலாம் நினைச்சு நீங்க வந்து அதுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொன்னீங்கன்னா யூ வில் ஃபீல் பாசிட்டிவ் அண்ட் ஹாப்பி அந்த டயத்துல. நான் வந்து இதெல்லாம் வந்து இந்த ட்ரிக்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு என்னைக்காச்சும், ஏன்னா எல்லாருக்குமே வந்து அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து மனுஷங்க. நம்ம கிட்ட இல்லைன்னு நினைச்சு நம்ம சில விஷயத்த ஃபீல் பண்ணுவோம். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தெல்லாம் நினைச்சு நம்ம தேங்க் பண்ணனா கண்டிப்பா நம்மளோட மூட் வந்து ரொம்பவே பாசிட்டிவா மாறும். அதனால தான். தேர்ட், இந்த சிங்கிள் பசங்க, இந்த சிங்கிள் பொண்ணுங்க, அதாவது இந்த லோன்லினஸா இருக்கிற பீப்புள் வந்து இதை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது எனக்கு வந்து யாருமே இல்லை, என்னோட லைஃப்ல வந்து என்னை பிடிச்சி யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம், உங்களுக்கு பிடிச்ச பர்சனுக்கு தான் உங்களை பிடிக்கல, இல்லை நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பீங்க, இப்போ அந்த பர்சன் வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நீங்க லோன்லியா இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு உங்களுக்கு யாருமே இல்லைன்னா சொல்லாதீங்க. கமான், நீங்க வந்து யாருமே இல்லைன்னு நினைச்சு ஃபீல் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. உங்களை சுத்தி உங்களுக்கு பிடிச்ச பீப்புள், அதாவது உங்களை பிடிச்ச பீப்புள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் உங்களை ரொம்பவே பிடிக்கும். நீங்க வந்து லோன்லிலாம் கிடையாது. உங்க அப்பா அம்மாவுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். நீங்க இல்லாமலாம் அவங்க இருக்கவே மாட்டாங்க. அதனால நீங்க இந்த லோன்லி, அதாவது உங்களுக்கு பிடிச்ச பர்சன் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு அதனால யாருமே இல்லைன்னு நினைச்சலாம் ஃபீல் பண்ற ஸ்டாப் பண்ணுங்க. உங்களை சுத்தி இருக்காங்க பாத்தீங்களா, உங்களை சுத்தி லவ்
நிறைய பேர் இருக்காங்க, உங்களை சுற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க. ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு பர்சனாக மாற முடியும். ஸோ இதெல்லாம் காமன். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளோட லைஃப் வந்து க்ரோ ஆக நிறைய பிரேக்கப் பார்ப்போம். நிறைய பேர் நம்மளை விட்டுட்டு போவாங்க, நம்மளை பிடிச்ச பர்சன் விட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட லைஃப்பில் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். இதெல்லாம் வந்து நம்ம கடந்து தான் போகணும். அதனால இதுக்கெல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க. கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணலாம், பட் இதையே ரொம்ப நாள் ஃபீல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பர்சனை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பர்சனோட நீங்க வந்து ஹேங் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபோர்த், இந்த மைண்ட் செட் உள்ள பீப்புள் இருப்பாங்க. அதாவது அவங்க கிட்ட என்னதான் வந்து நிறைய விஷயம் இருந்தாலுமே அதை வந்து அவங்க நெகட்டிவா தான் பார்ப்பாங்க. நீங்களே வந்து சுத்தி பாருங்க, உங்களோட லைஃப்ல சில பேர் இருப்பாங்க. அதாவது எது நடந்தாலும் வந்து அவங்க நெகட்டிவா தான் பேசுவாங்க. உங்களோட லைஃப்ல வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாவே பேசவே மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம், நல்ல விஷயம் தான் நடந்திருக்கும், அதை கூட வந்து அவங்க குறை சொல்லி நெகட்டிவா இருந்தாங்கன்னா, அந்த மாதிரி இருந்தீங்க, நீங்களுமே அந்த மாதிரி ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட லைஃப்ல ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரவே வராது. நம்ம வந்து எல்லாத்துக்குமே நெகட்டிவா இருக்கும்போது நீங்க எப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் பர்சனா மாறுங்க. ஒரு எப்பயுமே நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை மற்றவங்களுக்கு தரீங்க, உங்களுக்கே நீங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரீங்கன்னா டெஃபினட்டா உங்களோட லைஃப் ஹாப்பியா இருக்கும். அதனால ஓகே, இதை வந்து வெளியெல்லாம் சொல்ல முடியாது. நீங்களே வந்து உங்களுக்குள்ள அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகே, நான் வந்து பாசிட்டிவ் பர்சனாக இருக்கல, நெகட்டிவாக இருக்குண்ணா. நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும்போது நான் வந்து எனக்குள்ளே நெகட்டிவாக பேசிக்கிறேன்னா, என்ன வந்து நான் செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் நானே வந்து இழந்துக்கிறேன்னா அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்து நீங்களே வந்து உங்களை அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் பீப்புளாக நீங்களே தெரிஞ்சிங்கன்னா அதுலேருந்து வந்து உங்களை பாசிட்டிவாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பாசிட்டிவாக மாறுறதுக்குன்னா நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் பீப்புளாக மாறுவீங்க. நீங்கள் ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் பீப்புளாக மாறினீங்கன்னா உங்களோட லைஃப் வில் பிகம் பாசிட்டிவ். அவ்வளோதான், உங்களோட லைஃப் பிகம் பாசிட்டிவ் அண்ட் நீங்கள் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவீங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் திங், இதை சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவே முடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்களை சுற்றி எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவான பீப்புளை வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான பீப்புளை வச்சுருக்கீங்க, ஒரு க்ரோத் மைண்ட் செட் உள்ள பீப்புளாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் ஹாப்பியாக தான் இருப்பீங்க. நீங்கள் எப்போ வந்து உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் உள்ள பீப்புள் இல்லை வந்து அந்த நேரோ மைண்ட் செட் உள்ள பீப்புளெலாம் உங்க கூட சுற்றி வச்சுருந்தீங்கன்னா நீங்களுமே வந்து அந்த அன்ஹாப்பியான ஒரு பீப்புளாக தான் கடைசி வரைக்கும் இருப்பீங்க. அதனால் உங்களை சுற்றி எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் உள்ள பீப்புளை வச்சுக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் வந்து ஹாப்பியாக தாங்க இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் டயட் உள்ள ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்க, ப்ளஸ் வந்து நீங்கள் ஃபிட்னஸில் இன்வால்வ் ஆகிறீங்க, நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் டெய்லி பண்ணுறீங்கன்னா உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஹாப்பினஸ் நல்லாவே இருக்கும். உங்கள் பாடி நல்லாகும் போது நீங்களும் சந்தோஷமாவீங்க. அதனால் எப்பயுமே வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள். யூ வில் பிகம் த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். நீங்களே அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணும்போது. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நான் வந்து சொல்கிறத ஃபாலோ பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக யூ வில் பி தி ஹாப்பியஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பட்டன், பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சேனலுக்கு நீ வந்தீங்கன்னா அதையும் தட்டிக்கோன்னு சொல்லிட்டு வீடியோ வச்சுக்கிறேன். பை, திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஹாப்பியர். அண்டில் திஸ், பை விஜய்.